ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குடிநீர் வழங்கல் துறை எக்ஸாமுக்கு எல்லோரும் இப்போ ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருப்பீங்க. இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா பிஇ மற்றும் டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்டுக்கான இம்பார்ட்டண்ட், அதாவது ஸ்டாண்டர்ட் புக்ஸ், சரிங்களா, டெக்ஸ்ட் புக்ஸு அதை வந்து நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதே போல் குடிநீர் வழங்கல் துறை எக்ஸாம் அந்த சிலபஸ் இருக்குது பார்த்தீங்களா, சிவில் இன்ஜினியரிங் சிலபஸ், அந்த சிலபஸ் வச்சு ஒரு சிலபஸில் என்னென்ன சப்ஜெக்ட் வைஸ் வந்து அந்த சிலபஸில் இருக்குது, ஒரு யூனிட்டுக்கும் வந்து பார்த்திங்கன்னா எந்தெந்த புக் படிக்கலாம் அப்படின்றத நான் வந்து இந்த வீடியோவில் உங்களுக்கு கிளியராக சொல்கிறேன், சரிங்களா. டிப்ளமோ ஸ்டூடெண்ட்ஸும் நோட் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா. இந்த புக்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து குடிநீர் வழங்கல் துறை எக்ஸாமுக்கு மட்டும் ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி நான் சொல்லலை. இப்போ நம்ம மற்ற எக்ஸாம் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது இபி எக்ஸாம், சரிங்களா, நம்ம தமிழ்நாட்டில் வைக்கிற இபி எக்ஸாமு, அதில் இன்ஜினியரிங் ரெக்ரூட்மெண்ட் கேட்பாங்க இல்லையா, அந்த எக்ஸாமு, அப்புறம் டிஆர்பி எக்ஸாமு, அப்புறம் டிஎன்பிசி அசிஸ்டன்ட் இன்ஜினியர் எக்ஸாமு. ஸோ இந்த எக்ஸாமுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த புக்ஸ்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதெல்லாம் நான் உங்களுக்கு கொடுக்குறது ரொம்ப பெஸ்ட் ஸ்டாண்டர்ட் புக் தான். ஒரு கேட் லெவலில் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கான ஒரு புக்கு. கண்டிப்பாக இதை நீங்கள் கான்செப்ட் வைஸ் நல்லா கரெக்டாக ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்ஜெக்டிவ் டைப் கொஷின்ஸ்லாம் ஈஸியாக அட்டன் பண்ணலாம், சரிங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னென்ன இந்த குடிநீர் வழங்கல் துறையில் சிலபஸ் என்னென்ன சொல்லியிருக்காங்க, எத்தனை யூனிட் சொல்லியிருக்காங்க, ஒரு யூனிட்டுக்கும் என்னென்ன சப்ஜெக்ட், அதாவது டெக்ஸ்ட் புக் வந்து ரெஃபர் பண்ணலாம்ன்ற டீட்டெயில் நம்ம பார்க்கலாம், சரிங்களா. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பிஇ சிவில் இன்ஜினியரிங் சிலபஸ் தான். இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த குடிநீர் வழங்கல் துறை அவங்க அறிவிச்சிருந்தாங்க இல்லையா, அந்த சிலபஸ்ஸு. ஃபஸ்ட் யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா பில்டிங் மெட்டீரியல்ஸ் அண்டு கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராக்டிசஸ், சரிங்களா. இந்த சிலபஸ் இந்த யூனிட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன புக்கு ரெஃபர் பண்ணலான்னு பாருங்கள். டெக்ஸ்ட் புக்கு, அதாவது எஸ்கே டகால், சரிங்களா. எஸ்கே டகால்ன்ற ஒரு பார்த்தீங்கன்னா ஆத்தர், பெஸ்ட் ஆத்தரு. இந்த புக் நேம் வந்து பார்த்தீங்கன்னா பில்டிங் மெட்டீரியல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும், சரிங்களா. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சுசில் குமார் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லிட்டு புக் டைட்டில் இருக்கும். நான் ஒன்றுத்துக்கும் அந்த ஆத்தரோட அந்த புக் டைட்டிலும் என்னவாக இருக்குன்றதை கிளியராக சொல்கிறேன், கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க. இந்த எஸ்கே டக்கால் என்றது ஒரு பெஸ்ட் ஆத்தர் தான், சரிங்களா. ஒரு பெஸ்ட் ஸ்டாண்டர்ட் ஆத்தர், அதுலேயுமே நல்லா ப்ரிப்பேர் பண்ணலாம். இந்த யூனிட்ஸ் நல்லா நோட் பண்ணுங்கள். பில்டிங் மெட்டீரியல்ஸ் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராக்டிஸ்ன்னு சொல்லியிருக்காங்க, சரிங்களா. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இந்த பில்டிங் மெட்டீரியல்ஸ் எஸ்கே டக்கால் அண்ட் சுசில் குமார்லே இதுலேயும் கவர் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டு புக்ஸ் பார்த்தீங்கன்னா பிசி புன்மியா, அசோக் ஜெயின் அண்ட் அருண் ஜெயின் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த ஆத்தர்ஸ். பார்த்தீங்கன்னா அவங்களது பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லிட்டு இன்னொரு டெக்ஸ்ட் புக்குமே இருக்குது. அப்புறம் எம்எஸ் செட்டி அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரீட் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லிட்டு புக் டைட்டில். மொத்தம் 4 புக்கு நான் உங்களுக்கு வந்து ரெஃபரன்ஸ் தரேன். இந்த 4 புக்குமே பெஸ்ட்டு தான், சரிங்களா. எதுவுமே ஒன்றுத்துக்கு ஒன்று குறைச்சல் கிடையாது. உங்களுக்கு எந்த புக்கு வந்து உங்களுக்கு படிக்க தோதுவாக இருக்கோ அப்படின்னு பார்த்துட்டு நீங்கள் செலக்ட் பண்ணி படிங்க. 4 புக்குமே பெஸ்ட்டு தான், சரிங்களா. அதே போல் நீங்கள் படிக்கும்போது என்னென்னா எந்த எக்ஸாமுக்கும் சரி என்ன சிலபஸ் சொல்லியிருக்காங்க, அதில் வந்து என்னென்ன டாபிக்ஸ் கவராக இருக்குது அப்படின்றத கிளியராக பார்த்துன்னு படிங்க, சரிங்களா. அந்த டாபிக்ஸ்லாம் ஃபஸ்ட்டு நோட் பண்ணிக்கோங்க. நோட் பண்ணிவிட்டு அந்த புக்ஸு, டெக்ஸ்ட் புக்ஸ் உங்களுக்கு எது ஓகேவோ, இந்த 4மே பெஸ்ட்டு தான், எது ஓகேவோ அதில் கரெக்டாக வச்சு கரெக்டாக படிக்கணும், சரிங்களா. அந்த டாபிக்ஸ் தான் முக்கியம். அவங்க என்னென்ன டாபிக்ஸ் சிலபஸில் கேட்குறாங்க, அந்த டாபிக் வைஸ் நீங்கள் எந்த புக்கில் ரெஃபர் பண்ணால் போதும், சரிங்களா. அப்படி தான் நம்ம படிக்கணுமே எந்த எக்ஸாமுக்குமே, ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் யூனிட் 1க்கான ஸ்டாண்டர்ட் டெக்ஸ்ட் புக்கு, ஓகேங்களா. அடுத்து நம்ம யூனிட் 2 பார்க்கலாம். யூனிட் 2 வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் சர்வே, சரிங்களா. நம்ம சர்வேயிங் படித்தப்ப சர்வே இன்ஜினியரிங் சொல்லுவோம். அதுக்கான டெக்ஸ்ட் புக் வந்து பார்த்தீங்கன்னா பிசி புன்மையா. அந்த பிசி புன்மையான்றவங்க பார்த்தீங்கன்னா சிவில் இன்ஜினியரிங்க்கு வந்து வேற புக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மெனி சப்ஜெக்ட்ஸ் வந்து அவங்க புக்ஸ் வந்து எழுதியிருக்காங்க, சரிங்களா. அதாவது சிவில் இன்ஜினியரிங் சார்ந்து சப்ஜெக்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிசி புன்மையான்றவங்க அதிகமான சப்ஜெக்ட்ஸ் வந்து புக்கு வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்களுக்கு பெஸ்ட்டு புக்கு, ஓகேங்களா. இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிசி புன்மையா, அசோக் ஜெயின் அண்ட் அருண் ஜெயின் வந்து பார்த்தீங்கன்னா சர்வேயிங் வால்யூம் 1 வால்யூம் 2ன்னு சொல்லிட்டு 2 புக் இருக்குது. அந்த 2 புக்குமே கம்ப்ளீட்டாக சர்வேயிங் பற்றி எல்லாமே கவர் ஆகிடும். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இந்த எஸ்கே டகால்ன்றவர் ரொம்ப பெஸ்ட் ஆத்தர் தான். அவருமே பார்த்தீங்கன்னா சிவில் இன்ஜினியருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் வைஸ் புக்ஸ் எல்லாம் பப்ளிஷ் பண்ணியிருக்காரு. அந்த புக்குமே நல்லா பெஸ்ட் ஸ்டாண்டர்ட் புக்கு தான். அப்புறம் என்என் பசாக் அப்படின்றவர் பார்த்தீங்கன்னா அவரும் சர்வேயிங்ன்ற டைட்டிலில்
புக்கு வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காரு. இதுவுமே பெஸ்ட் புக் தான். ஸோ 3 புக்ஸ் நான் அங்கே ரெஃபர் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? இங்கே என்ன டாபிக் கேட்டிருக்காங்க அதுதான் ரொம்ப முக்கியம். என்ன டாபிக் சிலபஸில் இருக்குது, ஸோ அந்த டாபிக் வைஸ் நோட் பண்ணிவிட்டு நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க. இது எக்ஸாம் மாறும் சரிங்களா? ஆனால் சப்ஜெக்ட்லாம் மாறாது. சப்ஜெக்ட் நேம் இருக்குது பார்த்தீங்களா? அந்த சப்ஜெக்ட் எப்பவுமே மாறாது. ஆனால் டாபிக் மட்டும் சில எக்ஸாமுக்கு வந்து கம்மியாக இருக்கும், சில எக்ஸாமுக்கு வந்து டாபிக்ஸ் அதிகமாக இருக்கும். அந்த டாபிக் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சரிங்களா? யூனிட் 2க்கான டெக்ஸ்ட் புக்கு இதெல்லாம் நோட் பண்ணிக்கங்க சரிங்களா? அடுத்தது யூனிட் 3 பார்ப்போம். யூனிட் 3 வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ் அண்ட் ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸ். இது வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அவங்களுக்குமே பார்த்தீங்கன்னா காமன் தான் சரிங்களா? இது வந்து ரெண்டாக பிரியும், இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ் ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸ்னு சொல்லிட்டு. இல்லை மெக்கானிக்ஸ் ஆஃப் மெட்டீரியல்ஸ்னு சொல்லிட்டு ஒரு சப்ஜெக்டாகவும் காமனாகவும் இருக்கும். இப்போ ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸ்னு பார்க்க போனோம்னா நமக்கு தெரிஞ்சது தான், ஆர்கே ராஜ்புட், ஆர்கே பன்சாலு சரிங்களா, பிசி புன்மியா, எஸ் ராம் அமிர்தம் சொல்லிட்டு 4 ஆத்தர்ஸ் சரிங்களா? அது வந்து 4 ஆத்தர்ஸ் செப்பரேட்டாக இருக்குது புக்கு. அதாவது ஒரு புக்லேயே இந்த 4 ஆத்தர் பேர் இருக்காது. இந்த மாதிரி ஸ்லாஷ் போட்டிருக்கோம்ல, ஆர்கே ராஜ்புட் ஸ்லாஷு, ஆர்கே பன்சால் ஸ்லாஷ் போட்டிருக்கோம்ல, அது மாதிரி ஸ்லாஷ் போட்டிருந்தோம்னா தனித்தனின்னு அர்த்தம். ஸோ ஆர்கே ராஜ்புட்டில் ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல் இருக்குது. அதே போல் ஆர்கே ராஜ்புட்டில் இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸும் இருக்குது சரிங்களா? ஆர்கே பன்சால், ஆர்எஸ், அப்புறம் பிசி புன்மையா, எஸ் ராமமோதம், இவங்க 4 பேரும் பார்த்தீங்கன்னா 4 புக்ஸ் தனித்தனியாக ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸ் புக் இருக்குது. ஓகேங்களா? எது வேணாலும் எடுத்து ப்ரிப்பேர் பண்ணலாம், ரொம்ப பெஸ்ட் புக்கு தான் சரிங்களா? அப்புறம் ஆர்கே ராஜ்புட் இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ் பார்த்தீங்கன்னா ஆர்கே ராஜ்புட், ஆர்எஸ் குர்மி, ஆர்கே பன்சால், எஸ் ராமமோதம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 ஆத்தர்ஸ் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க புக்கு. அதுவுமே ரொம்ப பெஸ்ட் புக்கு தான். அப்புறம் மெக்கானிக்ஸ் ஆஃப் மெட்டீரியல்ஸ், அதாவது இது ரெண்டுமே காமனாக கவர் ஆகிடும். இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸும் ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியலும் காமனாக கவர் ஆகிடும். பிசி புன்மையா அதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு புக் இருக்குது, என்னென்னா அதாவது கியர் அண்டு டிமோஷென்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புக்கு பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க சரிங்களா? பிசி புன்மையா ஒரு புக்கு, இந்த கியர் அண்டு டிமோஷென்கோன்றது ஒரு புக்கு சரிங்களா? இந்த ஸ்லாஷ் போட்டிருந்தோன்னா தனித்தனின்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் 3 இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ் அண்ட் ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸ்க்கான பெஸ்ட் ஸ்டாண்டர்ட் டெக்ஸ்ட் புக். ஓகேங்களா? அடுத்தது யூனிட் 4 வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சரல் அனாலிசிஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டாபிக்லாம் நோட் பண்ணிக்கோங்க. இதுக்கு வந்து எஸ் ராமமிர்தம் தியரி ஆஃப் ஸ்ட்ரக்சர் டைட்டில் அப்படி தான் இருக்கும் சரிங்களா? அப்புறம் டிஎஸ் தாண்டவமூர்த்தி தியரி ஆஃப் ஸ்ட்ரக்சர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அப்புறம் ஆர்சி ஹிப்லர் ஸ்ட்ரக்சரல் அனாலிசிஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஓகேங்களா? இந்த 3 டெக்ஸ்ட் புக் வந்து ரெஃபர் பண்ணிக்கோங்க. 3மே வந்து பெஸ்ட்டு தான். அதுக்கப்புறம் 5th வந்து பார்த்தீங்கன்னா ஜியோ டெக்னிக்கல் இன்ஜினியரிங் வந்து பார்த்தீங்கன்னா வெங்கட்ராமையா டிஎன் ராமமூர்த்தி சரிங்களா? ஜியோ டெக்னிக்கல் இன்ஜினியரிங் சொல்லிட்டு டைட்டிலே இருக்கும். அப்புறம் கோபால் ரஞ்சன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக் அண்ட் அப்ளைடு சாயில் மெக்கானிக்ஸ், அதாவது இந்த ஜியோ டெக்னிக்கல் இன்ஜினியரிங் வந்து பார்த்தீங்கன்னா சாயில் மெக்கானிக்ஸ்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அந்த டாபிக்ஸ்லாம் பாருங்கள் உங்களுக்கு புரியும். சாயில் மெக்கானிக்ஸ்னு ஒரு சப்ஜெக்ட் படிச்சிருப்பீங்களா, அந்த சப்ஜெக்ட்ஸும் இதில் இதுதான் கவர் ஆகும். அதுதான் சாயில் மெக்கானிக்ஸ்னு சொல்லுவாங்க. ஆல்டர்னேட் நேம், இன்னொரு நேம் வந்து பார்த்தீங்கன்னா சாயில் மெக்கானிக்ஸ், இல்லைனா ஜியோ டெக்னிக்கல் இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்லுவோம். அப்புறம் இந்த பிசி, அதாவது இது வந்து பிசி புன்மையா, அதுதான் சரிங்களா? பிசி புன்மையா, இங்கே பிஎஸ்ன்னு போட்டேன், சாரி. பிசி புன்மையா, எஸ்கே கார்க் தனித்தனியாக புக் இருக்குது. சாயில் மெக்கானிக்ஸ் அண்ட் ஃபவுண்டேஷன் இன்ஜினியரிங் சரிங்களா? இந்த டைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வேறு ஆத்தர்ஸு நான் சொல்லிட்டேன். ஸ்லாஷ் போட்டிருந்தோன்னா வேறு புக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா? அப்புறம் இன்ஜினியரிங் ஜியாலஜி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக் இருக்குது. இதையுமே ரெஃபர் பண்ணிக்கோங்க தேவைப்பட்டா. அதாவது பார்பின் சிங் அண்டு எஸ்கே டகால் தனித்தனியாக இது ஒரு புக்கு, இது ஒரு புக்கு, 2 புக்கு சரிங்களா? ஸ்லாஷ் போட்டிருந்தா தனித்தனியான ஆத்தர்ஸ் தனித்தனியாக புக்குன்னு அர்த்தம் சரிங்களா? ஸோ இந்த 4 டெக்ஸ்ட் புக் இருக்குது. இந்த டாப்பிக்கெலாம் என்னென்ன கவர் ஆகுதுன்னு சொல்லிட்டு செக் பண்ணிவிட்டு இந்த 4த்துல உங்களுக்கு எது ஓகேவோ அதை எடுத்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? இந்த பிசி புன்மையாக வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி எல்லா சப்ஜெக்ட்ஸுமே வருவாங்க. ஓகேங்களா? அவங்க வந்து பார்த்தீங்கன்னா சிவில் டிபார்ட்மெண்ட்டுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே போல் இந்த எஸ்கே டகால்ன்றவரும் அப்புறம் எஸ்கே கார்க்ன்றவரும் வருவாங்க சரிங்களா? அதை செக் பண்ணிக்கோங்க. அப்புறம் யூனிட் 6 வந்து பார்த்தீங்கன்னா என்வரன்மெண்ட் இன்ஜினியரிங் அண்டு பொல்யூஷன் கண்ட்ரோல் டாபிக் நேம் வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்கே கார்க் வாட்டர் சப்ளை இன்ஜினியரிங் வால்யூம் 1 அப்படின்னு சொல்லிட்டு டைட்டில் நேம் இருக்கும். அதுலேயே எஸ்கே கார்க் வந்து பார்த்தீங்கன்னா சீவேக் அண்ட் டிஸ்போசல் அண்ட் ஏர் பொல்யூஷன் வால்யூம் 2 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இந்த எஸ்கே கார்கு பெஸ்ட் புக்கு. ஓகேங்களா? எஸ்கே கார்க் வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. 2 வால்யூம் இருக்கும். ஒன்று வாட்டர் சப்ளை இன்ஜினியரிங் வால்யூம் 1, சீவேக் டிஸ்போசல் அண்ட் ஏர் பொல்யூஷன் வால்யூம் 2 அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி இல்லை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிவி அண்ட் ரோ
என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங்னு சொல்லிட்டு அவங்க புக் டைட்டில் இருக்கும். அதுவுமே பெஸ்ட் புக் தான். அப்புறம் பிசி உண்மையா, அசோக் ஜெயின் அண்ட் அருண் ஜெயின் இவங்க கண்டினியூஸாக வந்துட்டே இருப்பாங்க எல்லா சப்ஜெக்ட்ஸுமே. இதுவுமே பெஸ்ட் புக் தான். இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங் வால்யூம் 1 வால்யூம் 2ன்னு சொல்லிட்டு 2 வால்யூமாக இருக்கும். ஓகேங்களா? உங்களுக்கு இதில் எது ஓகேவோ அதை சூஸ் பண்ணி படிங்க. எல்லாமே பெஸ்ட் புக்கு தான். மோஸ்ட்லி எஸ்கே கார்கு அப்புறம் பிசி உண்மையா இதை ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அப்புறம் யூனிட் 7 வந்து பார்த்தீங்கன்னா டிசைன் ஆஃப் ரெயின்ஃபோர்ஸ்டு காங்கிரீட் ஃப்ரீ ஸ்ட்ரெஸ்டு காங்கிரீட் அண்ட் ஸ்டீல் ஸ்ட்ரக்சர். சரிங்களா? இந்த யூனிட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உன்னிகிருஷ்ண பிள்ளை, தேவதாஸ் மேனன் அப்படின்னு சொல்லிட்டு ஆத்தர்ஸு ரெயின்ஃபோர்ஸ்டு காங்கிரீட் டிசைன் சொல்லிட்டு டைட்டில் இருக்கும். ஓகேங்களா? அப்புறம் ஏகே ஜெயின் ரெயின்ஃபோர்ஸ்டு காங்கிரீட் டிசைன் அப்படின்னு சொல்லிட்டு டைட்டில் இருக்கும், புக் டைட்டில். அப்புறம் என் கிருஷ்ணராஜு ரெயின்ஃபோர்ஸ்டு ஃப்ரீ ஸ்ட்ரெஸ்டு காங்கிரீட். இங்கே நல்லா கவனிங்க, டிசைன் ஆஃப் ரெயின்ஃபோர்ஸ்டு காங்கிரீட் ஃப்ரீ ஸ்ட்ரெஸ்டு காங்கிரீட் அண்ட் ஸ்டீல் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லிட்டு டிஃப்ரெண்ட் டாபிக்ஸ் இருக்குது. ஓகேங்களா? அதை நோட் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி புக்கு ப்ரிஃபர் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஸ்டீல் ஸ்ட்ரக்சருக்கு வந்து பார்த்தீங்கன்னா எஸ்கே டகால் பெஸ்ட்டு ஆத்தரு. அப்படி இல்லைன்னா நம்ம தமிழ்நாடு என் சுப்பிரமணியன் அவர் ரைட் பண்ணியிருக்காரு ஸ்டீல் ஸ்ட்ரக்சர்னு சொல்லிட்டு ஒரு புக்கு. அந்த புக்குமே நீங்கள் ப்ரிஃபர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இது என்னென்ன கவர் ஆகிருக்கு? ரெயின்ஃபோர்ஸ்டு காங்கிரீட்டு, ஃப்ரீ ஸ்ட்ரெஸ்டு காங்கிரீட்டு, ஸ்டீல் ஸ்ட்ரக்சர் 3 விதமான டாபிக்ஸ் கவர் ஆகிருக்கு. கரெக்டாக அந்த புக்கு பார்த்து செலக்ட் பண்ணி படிங்க. ஓகேங்களா? அதே போல் டாபிக்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். சிலபஸில் என்ன டாபிக்ஸ் கவர் பண்ணியிருக்காங்களோ பார்த்து படிங்க. அடுத்தது யூனிட் 8 வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்ராலிக்ஸ் அண்டு வாட்டர் ரிசோர்ஸ் இன்ஜினியரிங். ஹைட்ராலிக்ஸ்னாலே ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ்னு ஞாபகம் வரும். சரிங்களா? வாட்டர் ரிசோர்ஸ் இன்ஜினியரிங் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்கே கார்க் பெஸ்ட்டு ஆத்தரு. அதுக்கப்புறம் ஹைட்ராலிக்ஸ் அண்ட் ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ்னே ஒரு புக் இருக்குது. யாருன்னா பிஎன் மோடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக் இருக்குது. அது ரொம்ப பெஸ்ட்டு புக்கு தான். அப்புறம் ஆர்கே பன்சால் நம்மளுக்கு தெரியும், ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸு அவர் தான் ரொம்ப பெஸ்ட். நம்ம படிப்போம் அண்ணா யூனிவர்சிட்டி சிலபஸ் பேஸ் பண்ணி. அப்புறம் கே சுப்பிரமணியா அப்படின்னு சொல்லிட்டு இன்ஜினியரிங் ஹைட்ராலஜி அப்படின்னு ஒரு புக்கு இருக்குது. அதையும் ரெஃபர் பண்ணிக்கோங்க. சப்போஸ் ஏதாவது டாபிக் மிஸ் ஆயிடுச்சுன்னா அந்த 4 பெஸ்ட், இதெல்லாம் 4மே பெஸ்ட் புக்கு தான். ஓகேங்களா? அது 4த்தையும் இந்த டாபிக்ஸ் என்னென்ன டாபிக்ஸ் கவர் ஆகுதோ அதை வச்சு நீங்கள் யூஸ் பண்ணி நல்லா படிங்க. ஓகேங்களா? இது யூனிட் 8க்கான டெக்ஸ்ட் புக்கு. யூனிட் 9 வந்து பார்த்தீங்கன்னா அர்பன் அண்ட் டிரான்ஸ்போர்ட்டேஷன் இன்ஜினியரிங். அது வந்து பார்த்தீங்கன்னா கண்ணா அண்டு ஜஸ்டோ ஹைவே இன்ஜினியரிங் சொல்லிட்டு ஒரு புக்கு. சரிங்களா? அப்புறம் சதீஷ் சந்திரா அப்படின்னு சொல்லிட்டு ரயில்வே இன்ஜினியரிங்கு. எஸ்சி ரங்வாலா அதுவும் ரயில்வே இன்ஜினியரிங். சரிங்களா? இந்த 3 டெக்ஸ்ட் புக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரெஃபர் பண்ணிக்கோங்க. இது அர்பன் அண்ட் டிரான்ஸ்போர்ட்டேஷன் இன்ஜினியரிங்கில் என்னென்ன டாபிக்ஸ் கவர் ஆகுதுன்னு செக் பண்ணிவிட்டு இந்த புக்ஸ் 3மே பெஸ்ட்டு தான், ரெஃபர் பண்ணி படிங்க. ஓகேங்களா? அடுத்தது யூனிட் 10 லாஸ்ட் யூனிட், அதாவது டிகிரி ஸ்டாண்டர்டில் பிஇ சிவில் இன்ஜினியரிங் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட்டு அண்டு எஸ்டிமேஷன். சரிங்களா? அது வந்து பார்த்தீங்கன்னா சீதாராமன் கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ஜினியரிங் அண்ட் மேனேஜ்மெண்ட் சொல்லிட்டு புக் டைட்டில் இருக்கும். அப்புறம் யூகே ஸ்ரீவஸ்தா கன்ஸ்ட்ரக்ஷன் பிளானிங் அண்ட் மேனேஜ்மெண்ட் டைட்டில் இருக்கும். அப்புறம் பிஎன் டட்டா எஸ்டிமேட்டிங் அண்ட் காஸ்டிங் இன் சிவில் இன்ஜினியரிங் சொல்லிட்டு அந்த புக் நேம் இருக்கும். அப்புறம் பிசி புன்மையா, அப்புறம் கேண்டல்வால் சிபிஎம் பெட் அப்படின்னு சொல்லிட்டு புக் நேம் இருக்கும். இந்த 4 புக்குமே பெஸ்ட்டு புக்கு தான் இந்த டாபிக், அதாவது ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் அண்ட் காஸ்ட் எஸ்டிமேஷன். சரிங்களா? இதில் டாபிக்ஸ் என்னென்ன கவர் ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்த்து படிங்க. ஓகேங்களா? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் வந்து சிவில் இன்ஜினியரிங்க்கான சிலபஸ், அதாவது குடிநீர் வழங்கல் துறை சிலபஸ் 10 யூனிட்டு, அதுக்கான ரெஃபரன்ஸ் புக்கு. இதுக்கப்புறம் நம்ம டிப்ளமோக்கு சொல்கிறேன். டிப்ளமோக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் பெருசாக இல்லை, அதே டிகிரி ஸ்டாண்டர்டுக்கு என்ன யூனிட்டோ அதுதான் அவங்களும் ரிப்பீட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெக்கானிக்ஸ் ஆஃப் ஸ்ட்ரக்சரு, அதுக்கப்புறம் யூனிட் 3 வந்து பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல்ஸ் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராக்டிஸு. சரிங்களா? அங்கே பில்டிங் மெட்டீரியல்ஸ்னு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல்ஸ்னு இருக்குது, அவ்வளோதான். அப்புறம் டிரான்ஸ்போர்ட்டேஷன் இன்ஜினியரிங். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் 6 ஹைட்ராலிக்ஸ் அண்ட் சர்வேயிங் யூனிட்ஸ். அதுக்கப்புறம் யூனிட் 7 பார்த்தீங்கன்னா என்வரன்மெண்டல் இன்ஜினியரிங் பொல்யூஷன் கண்ட்ரோலு. எஸ்டிமேட்டிங் யூனிட் 8 எஸ்டிமேட்டிங் அண்ட் காஸ்டிங்கு. யூனிட் 9 ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங். யூனிட் 10 கன்ஸ்ட்ரக்ஷன் மேனேஜ்மெண்ட். சரிங்களா? அதே தான் டிகிரி ஸ்டாண்டர்ட் பிக்கு வந்து என்ன சிலபஸ் இருக்காங்களோ அதே தான் டிப்ளமோவும் சொல்லியிருக்காங்க. நீங்களும் மோஸ்ட்லி வந்து குறிப்பாக டெக்ஸ்ட் புக்கு, ஸ்டாண்டர்ட் டெக்ஸ்ட் புக்கு, நான் சொன்ன டெக்ஸ்ட் புக்கை ரெஃபர் பண்ண ட்ரை பண்ணுங்கள். சரிங்களா? ஒன்றும் இல்லை, உங்களுக்கு என்ன டாபிக்ஸ் இருக்காங்களோ டாபிக் வச்சு ரெஃபர் பண்ணுங்கள். ஓகேங்களா? அதுதான் ரொம்ப முக்கியமே. ஏன்னா நீங்கள் டிப்ளமோ ஸ்டாண்டர்டு இருந்தாலுமே உங்களுக்கு கொஸ்டின் கேட்குறப்ப அவங்க பிஇ எலிஜிபிள் ஆவாங்க இல்லையா? இப்போ உங்கள் போஸ்டிங்கு பிஇ கேண்டிடேட்டுமே எலிஜிபிள் ஆவாங்க. அப்போ கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி டிகிரி ஸ்டாண்டர்ட் பேஸ் பண்ணி தான் கேட்கறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. முடிஞ்ச அளவுக்கு நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டெக்ஸ்ட் புக்கை ரெஃபர் பண்ணி படிங்க. நீங்கள் படித்த அந்த மெட்டீரியல்ஸும் கூட வச்சுக்கிட்டு
அந்த டெக்ஸ்ட் புக்கை ரெஃபர் பண்ணி படிங்க, ரொம்பவுமே நல்லது. சரிங்களா? நீங்கள் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தால் நீங்கள் தமிழ் மீடியத்தில் படித்த அந்த நோட்ஸ்லாம் வச்சுக்கிட்டு புக்ஸை வச்சுக்கிட்டு இங்கிலீஷ் மீடியத்தில் கொஞ்சம் ரெஃபர் பண்ணி படிக்க ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? எல்லா எக்ஸாமும் சொன்னோம் பார்த்தீங்களா, இபி எக்ஸாம் இருந்தாலும் சரி, டிஆர்பி எக்ஸாமாக இருந்தாலும் சரி, அப்புறம் டிஎன்பிசியில் அசிஸ்டன்ட் இன்ஜினியரிங் எக்ஸாமும் சரி, இல்லை குடிநீர் வழங்கல் துறை, இல்லை நீங்கள் கேட்டுக்கு ட்ரை பண்ணுறீங்க, சரிங்களா, எஸ்எஸ்சி யூபிஎஸ்சி ட்ரை பண்ணுறீங்கன்னா கூட உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த புக்கில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் புக்கு. நோட் பண்ணி வச்சுட்டு காமனாக எல்லா எக்ஸாமுக்குமே நீங்கள் வந்து சப்போஸ் இதை வந்து இதுக்கப்புறம் பிஇ படிக்க போகிற கேண்டிடேட்டுக்கு, +2 முடிச்சுட்டு டிப்ளமோ படிக்க போகிற கேண்டிடேட், சிவில் இன்ஜினியரிங்கு இல்லை பிஇ சிவில் இன்ஜினியரிங் படிக்க போகிற கேண்டிடேட்ஸ் கூட ரெஃபர் பண்ணலாம். ரொம்ப பெஸ்ட்டு புக்கு தான். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த புக்ஸ்லாம் நோட் பண்ணி வச்சுட்டு படிங்க. இப்போ இந்த எக்ஸாமுக்குன்னு படிக்கணும், படிங்க. அதே போல் இதுக்கப்புறம் வரப்போகிற எக்ஸாமுக்கும் நம்ம படிக்கணும், ஃப்யூச்சருக்கும் இது யூஸ் ஆகும். அப்படி வந்து டார்கெட் பண்ணி படிங்க. ஏன்னா ஆஸ்பிரன்ஸ் எப்பவுமே அப்படி தான் இருப்பீங்க. இந்த எக்ஸாம் மட்டும் ப்ரிப்பேர் பண்ண மாட்டீங்க. கண்டினியூஸாக உங்கள் கோல் அச்சீவ் ஆகிற வரைக்கும் நீங்கள் படிச்சுட்டு தான் இருப்பீங்க. சரிங்களா? எப்பவுமே நம்ம இப்போ முடிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிக்கக்கூடாது. இதுக்கப்புறம் ரெக்யர்மெண்ட் வந்துட்டு தான் இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணணும், ப்ரிப்பேர் பண்ணிகிட்டே இருக்கணும். நம்ம எஃபோர்ட் மட்டும் ஸ்டாப் பண்ணக்கூடாது. சரிங்களா? அதை மட்டும் தெளிவாக பார்த்துட்டு படிங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவலாம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட்.